இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் நிவின் பண்ணக்கூடிய முட்டாள்தனங்களை அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு பேர்கிட்ட இருக்கும்போது அது ரகசியமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போக ஆரம்பித்தா எப்படிலாம் பரவுங்கிறது அந்த சீரியலில் இப்போ பார்க்குறத வச்சே தெளிவாக தெரியும் நமக்கு. விஜய் தேவையில்லாமல் ஒரு வேலை செஞ்சார், நிவின் அதை விட அதிகமான தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து கால் பண்ணி நிவினுக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பேசிகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் வைங்கடா ஃபோனை அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது பின்னால் வந்து நின்னுறாங்க ராகினி. நீ எதுக்குமா வந்த, வெக்கமாவே இல்லையா அவனுக்குன்னா? எனக்கு ஒன்ட்ட வெக்கலாம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மடத்தில், இப்போ தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா என்ன பிரச்சனை பண்ணிட்டியா அப்படின்னா, இல்லை அழகாக கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க, ஒன்றா போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக தான் அவங்க இருக்காங்களாம். ஆனால் அப்புறம் ஏன் நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா, வெயிட் அண்ட் சி, 9-10 மாதத்தில் உனக்கே வந்து பதில் தெரியும், நாங்கள் ஒன்றா தான் வாழ போகிறாங்கிறாரு இவர். அது எப்படி 9-10 மாதத்தில் தெரியும், இப்போ சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, உனக்கு தெரிய வர நேரத்தில் தெரிய வரும். நான் என்னைக்காச்சும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி இப்படி பேசுவேன், நானே சொல்கிறேன்னா பாரு அப்படிங்கிறாரு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பேச மாட்டேன்னா பேசாமலே இருக்கணும், விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும், இப்படி லூஸ்தனமாக ஏதாவது பண்ணக்கூடாது. இப்போ இவர் பண்ண இந்த வேலையால் இன்னமும் பாவம் இவங்களுக்கு மேலும் 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 அடிகளுக்கு மேலே அடிகள் தான் விழப்போகுது. ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் காவேரிகிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரியை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ராகினி அஜய்க்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குது, அந்த கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே ரெடியாகி இப்போ கடந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து கிளம்பி ரெடியாக வெளில வரும்பொழுதே அவங்க அப்பா ஏன்னு கேட்டால், இல்லைப்பா அது பணக்கார பொண்ணு, இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தால் கூட இந்த வீடு நம்ம கிடைக்க போகிறது இல்லை, நம்ம அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு அதெல்லாம் சொத்தெல்லாம் நமக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகான பொண்ணு வேறு, ஆனால் நான் அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மேக்கப்லாம் பண்ணி அழகாக கிளம்பி போகிறேன்னு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் விஜய் இப்போ தான் உள்ள நுழையிறாரு. விஜய் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஆஃபீஸ் வேலையை ஒழுங்காக செய்கிறதில்ல, பர்சனல் வேலை எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னா, உடனே அன்பு வேறு கிளம்புற நேரத்தில் இப்படி பேசணுமா அப்படின்னா, தாத்தாவும் ஆமாண்டா நீ போய் ரெஸ்ட் எடுறான்னு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அஜய்கிட்ட இப்போ அஜயை வந்து புலம்புறாரு வேற, என்ன இருந்தாலும் இப்படி அந்த காவேரி முன்னாடியே நான் அவமானப்படுத்துறாரு அப்படின்னா, சரி விட்றா பரவாயில்ல, அவன் எப்பயும் அப்படி தான், நீ போய் பார்த்துட்டு வா, வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாரு அப்பா. இவர் என்ன பண்ணுறாருன்னா கஃபேல வச்சு பார்த்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்கா என் ஃப்ரெண்டு அப்படின்னா, ஜாலியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இப்போ கூட மினி ஹனிமூன் போயிட்டு இருந்தாங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு, எப்பயுமே ஒன்றா இருக்காங்க, அவங்கள ஒரு வார்த்தை திட்டம் இல்லை, அவங்க நிவின் கூட எடுத்த ஃபோட்டோவை நான் காமிச்சது கூட எனக்கு தான் திட்டு விழுந்துச்சு, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு விஜய் சொல்கிறாரு. அப்படின்னா எக்ஸ்ட்ட பேச போகிறேங்கிறத புருஷன்ட்ட சொல்லிட்டு யாராச்சும் போவாங்களான்னு இவங்க கடுப்பாக வராங்க. ஆமாம், ஆனால் அவங்களாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி, புரிஞ்சுக்கிறாங்க, ப்ளஸ் ரொம்ப பாசமாக வேறு இருந்துப்பாங்க, விட்டு கொடுக்காம எங்கள் அண்ணன் மாறிட்டார், இப்போ ஆஃபீஸ்க்கு வேறு வராங்க, அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு வேலையும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் ஒரு வேலையும் செய்கிறது இல்லைன்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு கூட இப்போ நான் தான் ஆஃபீஸை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், அண்ணன் எப்போ பார்த்தாலும் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்காரு, எனக்கு தான் நிறைய வேலை ஆயிடுச்சு, யூஎஸ் போகிற பிளானை கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பேச, ஓ சரி அப்படிங்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ள எல்லாமே நிவினை பற்றி தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, இதே வச்சு அவங்களுக்கு கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்ட்டார். என்ன ஐ லவ் யூன்ட்டு அப்படின்னா, அம்மா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு பேச இவங்க அசடு வழிகிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மர் மாதிரி இவனை யூஸ் பண்ணால் இவன் லவ்வுங்கிறானேன்ட்டு. இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சரி அவருக்கு என்ன பிடிக்கும் நான் சமைச்சு தர போகிறேன் அப்படின்னு காவேரி இறங்குறாங்க ஒரு வேலையில். உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, எனக்கு கூட தான் மட்டன் குழம்பு பிடிக்காது, முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்காக எப்போ பார்த்தா அதே செஞ்சு தருவாங்க பாட்டி, உனக்கு கூட தான் சமைக்க தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி நீ போய் சமமா போமா அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. இவங்களும் உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வீடியோலாம் வச்சு நான் சமைக்கிறேன், நீங்கள் யாரும் உள்ளே வந்துடாதீங்க, அவருக்கு நான் சமைச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச கிரில் சிக்கன்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கிரில் சிக்கன் செய்கிறது எப்படி, சூப் செய்கிறது எப்படி அப்படின்னு வீடியோக்கள்லாம் பார்த்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு எதாவது ஒன்று ஒன்றா பண்ணி பாத்திரத்தை உருட்டிகிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் சத்தத்தோடு உள்ளே போகலான்னு பார்த்தா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி தாத்தா உட்கார வைக்கிறாரு. நாளைக்கு ஒரு குட்டியான அழகான ஒரு காட்சி வேறு இருக்க போது, இப்போதைக்கு அப்படியே நிவின் உளறிக்கிட்டே போகிறாரு எக்ஸ்ட்ராவாக, ராகினி கண்டுபிடிச்சிட்டே நெருங்கிட்டே போகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்